திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் மலரடியே போற்றி, வள்ளல் மலரடியே போற்றி. திரு அருட்பா புகழ் பரவ, வள்ளல் புகழ் பரவ. நம் திரு அருட்பா நம் தெய்வத்தின் பெருங்கருணையை சொல்லும் கவிதை பாடலாகும். நமது தெய்வம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி என்கின்ற நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய பெருங்கருணையை கவிதை பாடலாக எழுதியிருப்பார் நம் வள்ளல் பெருமான். நம்முடைய திரு அருட்பா ஒரு இலக்கண இலக்கிய நூல். இலக்கியம் என்பது சொல்லுதல். இலக்கியம் விரிந்த பொருள் அனைத்தையும் குறிக்கும். விரிந்த பொருளில் எழுதிய அனைத்தையும் குறிக்கும். நம் வள்ளல் பெருமான் நமது எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியினுடைய விரிந்த தன்மையை, அந்த அருட்பெரும் ஜோதியின் ஒளியானது பறந்து விரிந்து அண்டமெல்லாம் கடந்து எங்கும் ஒளிமயமாய் நின்ற கோலத்தை இலக்கியமாக திருவருட்பாவிலே குறிக்கப்பட்டிருக்கும். விரிந்த பொருளில் எழுதிய அனைத்தையும் குறிப்பது இலக்கியம். இயல் என்பது இயல்பாக பேசப்படுவது. அறத்தை எடுத்து காட்டுவது இலக்கியம். நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி அறத்தோடு இந்த இயற்கையான அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து காக்கின்றது. அறத்தை எடுத்து காட்டுவது இலக்கியம். நம் வள்ளல் பெருமான் அறங்காதல் கொண்டார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும், கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்க வேண்டும். இது அறம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது அது எல்லோரும் நினைக்க முடியாது. அந்த குணத்தன்மை அறம். எல்லா உயிரும் தன்னுயிர், கருணை இரக்கம் கொண்டு எல்லா உயிரும் தன்னுயிர் என்று நினைப்பது அறம். அதனால் அறங்காதல் கொண்டு நம் எல்லா வல்ல அருட்பெருஞ்சோதியை காதல் கொண்டார். அறத்தை எடுத்து காட்டுவது இலக்கியம். இலக்கியம் இரண்டு வகைப்படும்: இன்பியல் இலக்கியம், அறிவியல் இலக்கியம். இன்பியல் இலக்கியம் கற்போர் உள்ளத்துக்கு இன்பம் தரும் நூல்கள். அறிவியல் இலக்கியம் கற்போருக்கும் அறிவை முதன்மையாக தரும் இலக்கியம். இவை இரண்டும் சேர்ந்து நம் திரு அருட்பாவிலே உள்ளது. இலக்கியம் என்பது தெய்வத்தினுடைய அகத்தூண்டுதலால் இலக்கியம் உருவாக்கப்படுவதாக எடுத்துரைக்கப்படுகிறது. தெய்வீகத்தினுடைய உள் தூண்டுதலால் இலக்கியம் உருவாக்கப்படுவதாக எடுத்துரைக்கப்படுகிறது. தெய்வீக அகத்தூண்டுதல் பொதுவாக கலை படைப்பிற்கும் சிறப்பாக இலக்கிய படைப்பிற்கும் உந்துதல் சக்தியாக அமைகிறது என்பது பிளேட்டோவின் கருத்தாகும். பிளேட்டோ அப்படிங்கிற ஒரு அறிஞர் சொல்கிறாரு, தெய்வீக அகத்தூண்டுதல் பொதுவாக கலை படைப்பிற்கும் சிறப்பான இலக்கிய படைப்பிற்கும் உந்துதல் சக்தியாக அமைகிறது என்பது பிளேட்டோவினுடைய ஒரு கருத்து. அந்த கருத்தின் வண்ணம் நமது வள்ளல் பெருமானுக்கு தெய்வீகத்தினுடைய அகத்தூண்டுதலால் இத்தனை இலக்கியங்களை, நம் தெய்வத்தினுடைய தன்மையை இலக்கியமாக சொல்லியுள்ளார். நம் தெய்வீகமானது விரிந்த தன்மையுடையது. அந்த விரிந்த பொருளின் தன்மையை இலக்கியமாக எழுதியுள்ளார்.
அற்புதமான ஒரு திருவருட்பாவிலே இலக்கண இலக்கியத்தோடு எழுதியுள்ளார். எதை பேசுவது எதை சொல்லுவது என்பது மாதிரியான அத்தனை பொக்கிஷ புதையல்கள் அதனுள் இருக்கின்றது. ஒவ்வொன்றாக நாம் காண்போம். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்திட்ட ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான் பாடுவார். இலக்கியம் என்பது தெய்வீகத்தினுடைய அகத்தூண்டுதலால் இத்தகைய இலக்கியம் படைக்கப்படுவதாக பிளேட்டோவின் கருத்து. அதேபோல்தான் நம்முடைய வள்ளல் பெருமானுக்கும் இத்தனை ஆற்றல், இலக்கிய ஆற்றல், இலக்கண ஆற்றல், நம் தெய்வமான எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியின் ஒளியினால் ஓதாது உணர்ந்திட, சொல்லாமலே அனைத்தும் ஒளியின் மூலமாக அனைத்தையும் நம் வள்ளல் பெருமானுக்கு அறிவிலே வந்து வாய்ந்தது. இலக்கியம் என்பது மனிதனுடைய அடிமனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக அமையும் என்பது ஒரு உளவியல் அறிஞர் சொல்கிறார். ஒரு உளவியல் அறிஞருடைய உள்ள பகுப்பு ஆய்வின் கோட்பாட்டை உருவாக்கிய ஒருவர் சொல்கிறார். அவர் பேர் இக்ஃப்ராய்டு என்னும் உளவியல் அறிஞர். அகத்தூண்டுதல் மனிதனுடைய அடிமனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக அமையுங்கிறார். அப்போது நம்ம தெய்வமானது எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி அகத்தூண்டுதலின் காரணமாக நம் வள்ளல் பெருமானுக்கு இத்தனை இலக்கிய இலக்கணங்களை படைக்கும் ஆற்றலும் கிடைத்தது. இத்தனை பெருங்கருணை கொண்டு நம் இந்த அண்ட சராசரத்தையும் அண்டத்தையும் சராசரத்தில் உள்ள உயிரினங்களையும் சராசரத்தில் உள்ள பொருட்களையும் இறைவன் பெருங்கருணையுடன் அனைத்தும் படைத்து அண்டம் எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்காக அண்டம், சராசரமும் அதுபோல் சராசரத்தில் உள்ள பொருட்கள், அந்த உயிரினங்கள் அவைகளுக்கு தேவையான பொருளை எடுத்து உண்டு பசியாறி நலமோடு வாழ்வதற்காக இந்த சராசரத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் பயன்படுத்தினார். நம் தெய்வத்தின் பெருங்கருணையை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் மற்ற எல்லாவனுடைய விஷயங்களையும் நம் வள்ளல் பெருமான் இந்த திருவருட்பாவிலே இலக்கியம் என்பது கற்போருக்கு அறிவை தரும் முதன்மையான இலக்கியம் என்பது போல நாம் படிக்கும் நமது பின்னோர்களாகிய நமது இளைஞர்களுக்கும் நம்முடைய மனிதர்கள் அனைவருக்கும் இந்த திருவருட்பா ஒரு பொக்கிஷமான ஒரு நூலாகும். தான் பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய கொள்கை. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதுமோ இந்த பொருத்தம் என்று பாடுவார். இறைவா, உனக்கும் எனக்கும் இந்த பொருத்தம் கிடைச்சது, எல்லா மக்களுக்கும் இந்த பொருத்தம் கிடைக்குமா அப்படின்னு கவிதை பாடல் புனைந்திருப்பார். எல்லோருக்கும் கிடைப்பதற்கான வழிமுறைகளை சொல்லியுள்ளார். ஒரு மனிதனுடைய அடிமனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித உணர்ச்சியை தூண்டி அதை மனதில் எடுத்து இறைவனை வழிபட வேண்டும். அதற்குத்தான் மரணமில்லா பெருவாழ்விலே ஒரு ஒரு தலைப்பிலே பாடல் பாடியிருப்பார். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்ததும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், புற்சபையில் சிற்சபையில் புகுந்த தருணம் இதுவே. இலக்கியம் என்பது மனிதனுடைய அடிமனதில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித உணர்ச்சி,
உணர்ச்சிகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு கருவிங்க என்பது இலக்கியம். அந்த இலக்கிய படைப்பாற்றலே நம் திருவருட்பா. அந்த திரு அருட்பாவிலே நம் வள்ளல் பெருமான் மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பிலே நம்ம கவிதை பாடல் புனைந்திருப்பார். இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை நிறைந்து நிறைந்து ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து இங்கனம் பாடி நாம் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று புனைந்துரையேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் நான் புகுந்த தருணம் இதுதான். இப்படி தான் இறைவனை வழிபடணும் அப்படின்னு திருவருட்பாவிலே சொல்லியிருப்பார். திருவருட்பா என்ற கவிதை நூலை கவிதை பாடலை இப்படித்தான் பாட வேண்டும். இந்த முறையில் ஆன்ம உணர்ச்சியோடு பாட வேண்டும். சிந்திப்போம். வள்ளல் மலரடியை போற்றி. சந்திப்போம்.